வாங்க, ஒரு பேனா எப்படி மிகப்பெரிய பிரிட்டிஷ் பேரரச ஆட்டம் காண வச்சதுன்னு இந்த அலசல்ல ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் கற்பனை கதை. உலகத்தையே ஆண்ட ஒரு அரசாங்கத்தையே பயமுறுத்த முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனந்த விகடன்ல வந்த தியாக பூமி சாதாரண கதை இல்லங்க. போலீஸ் தடியடி வரைக்கும் போன ஒரு நிஜமான ஆயுதம். இதுல சீக்ரெட் என்ன தெரியுமா? மக்களை உசுப்பேத்த காந்தியோட அஹிம்சை சித்தாந்தத்தை ரொம்ப சாமர்த்தியமா இந்த கதைகள்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தங்களை விறுவிறுப்பான என்டர்டெயின்மெண்டா மாத்திர மாஸ்டர் மைண்ட் தான் நம்ம புரட்சிகர எழுத்தாளர் கல்கி அவர்கள். கல்கி செஞ்ச அந்த மேஜிக்கு பேர் தான் புக்சுகேஷன். அதாவது வாசகர்களை அப்படியே டைம் டிராவல் செய்ய வச்சு நாட்டுப்பற்ற உருவாக்குறது. தியேட்டர்ல 22 வாரம் ஹவுஸ்ஃபுல். இத பார்த்து அரண்டு போன பிரிட்டிஷ்காரங்க 1940ல படத்தையே பேன் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இத ஆதாரத்தோட பார்க்கலாம். இந்த ஆய்வுக் கட்டுரை சொல்றபடி பிரபல நாவலாசிரியர் பபானி பட்டாச்சார்யாவின் கதைகள்லயும் இதே காந்திய தாக்கத்தை பார்க்கலாம். இவங்க 2 பேருமே தங்கள் கதைகள்ல குட்டி காந்திகளை உருவாக்குனாங்க. சம்புசாஸ்திரி மாதிரி மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஹீரோக்கள். உதாரணத்துக்கு பட்டாச்சார்யாவோட சோ மெனி ஹங்கர்ஸ் கதையில வர தேவதா கேரக்டர் முழு கிராமத்துக்கும் அகிம்சை போராட்டத்தை அப்படியே ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. எளிமையான காந்தி கிராமம், அப்புறம் வேகமா வளரும் ஸ்டீல் டவுன், இது 2க்கும் நடுவுல நடக்கிற சித்தாந்த மோதல் தான் ஹைலைட். அந்த ஸ்டீல் டவுன் ஆக்கிரமிப்புல இருந்து கிராமத்தை காப்பாத்த ஹீரோ சத்யஜித் என்ன பண்றாரு? காந்தியோட அல்டிமேட் ஆயுதமான சாகும் வரை உண்ணாவிரதத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த உச்சகட்ட தியாகம் எதிரியோட மனசையே மாத்துது. அன்பால கண்டிப்பா வெறுப்ப வெல்ல முடியுங்கிறத இந்த கதை ஆழமா நிரூபிக்குது. இதெல்லாம் இப்போ எதுக்குன்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி புரட்சிகரமான வரலாற்று பதிவுகளை நம்ம அடுத்த தலைமுறைக்காக நிச்சயமா பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்குத்தான் மதுரை திட்டம்னு ஒரு சூப்பரான குழு பழைய புத்தகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு இலவசமா டிஜிட்டல் புக்ஸா மாத்திட்டு இருக்காங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நேத்து ஒரு கதை சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அப்போ இன்னைக்கு எந்த நவீன கதைகள் நம்ம எதிர்காலத்தை மாத்திட்டு இருக்கு?